ஏ டு செட் குக்கிங் சீரிஸ்லேருந்து எல்லேருந்து லாகூர் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 45 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ் அப்புறம் சிக்கனை ஆட் பண்ணி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைனா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆகுறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ சிக்கனெல்லாம் எடுத்துருங்க. அதே ஆயிலில் ஆனியனை நீலவாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு பாகிஸ்தானி டிஷ்ஷு. ஸோ நாளைக்கு ரம்ஜான். ஸோ யாரெல்லாம் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். இந்த ரெசிபியை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அட் த சேம் டைம் ChatGPT யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான வேவாலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுடைய சிக்கன் ரோஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமேட்டோ முழுசாக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த டொமேட்டோவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அதுவே போதும். அதுக்கு மேலாம் மூடி வைக்கணும்லாம் கிடையாது. அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய லாகூர் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.